ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு கம்பேக் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சூர்யாவுக்கு நிச்சயமா ரெட்ரோ வந்து கம்பேக். ஹேட்டர்ஸ்லாம் கோ பேக் கோ பேக். என்னதான் சந்தோஷ் நாராயண் பாட்டு போட்டிருந்தாலும் ரீட்டா ஐ லவ் யூ அந்த பாட்டுக்கு வந்து சூர்யாவும் பூஜாக்கிட்டும் லைட்டா மூமெண்ட்ஸ் கொடுத்து அது வேற ஒரு வைப்பா இருந்துச்சு. பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தோணுச்சு, பெரிய லெவலில் வந்து ஆக்ஷனு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சூர்யாவோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரெகுலரான டெம்ப்ளேட் படம் தான், தமிழ் சினிமா ரெகுலரான கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? சூர்யாக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு, சென்டிமெண்ட் சீனு, ஃபைட்டு கீட்டு எல்லாமே இருக்குது படத்துக்குள்ள. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் எந்த படம் பண்ணாலும் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பேர்லாம் பண்ண மாட்டார். சைடில் ஜானி படம் போஸ்ட் வைக்கிறாங்க, ஜானி படத்தை வந்து ஒரு பாட்டு வைக்கிறாங்க. ரஜினியோட அந்த கெட்டப்பே பாருங்களேன், ஜானியில் அந்த முடி வெட்டு வரல அந்த ரஜினிகாந்த், அந்த கெட்டப்பும் சூர்யா கெட்டப்பையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டெம்ப்ளேட் கதை தான், ஆனால் அதை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி சார். சார் வணக்கம். வணக்கம். ரெட்ரோ திரைப்படம் சூர்யா அவருடைய திரை வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். காரணம், சமீப நாட்களாக வந்த திரைப்படங்கள் எல்லாம் சூர்யாவுக்கு விமர்சனமாகவே மாறிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெட்ரோ வந்து கம்பேக்காக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகளோட படத்துக்கு போனோம். படம் எனக்கு நான் பார்த்த ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்கள் முதல்ல ஒரு லைனில் சொல்லுங்கள், சூர்யாவுக்கு கம்பேக் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சூர்யாவுக்கு நிச்சயமா ரெட்ரோ வந்து கம்பேக். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஹேட்டர்ஸ்லாம் கோ பேக். அதுலயும் டவுட் கிடையாது. ஓகே, இப்போ முதல்ல படத்துடைய கதை, அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை, நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் ஒரே கதை தான், புரியுது உனக்கு? அதாவது வந்து அந்தமான் மாதிரி ஒரு தீவு, அந்த தீவில் வாழ்கிற மக்கள், அந்த மக்களை ஒரு மன்னராட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாசரும் அவருடைய பையனும் அடிமைப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாங்க, அவங்களுக்கு அடிமையாகவே வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். இது இல்லாமல் ஒரு வளர்ப்பு மகன், ஒரு வளர்ப்பு தந்தை, இப்படி ஒரு கேரக்டர். இங்கே வேறு இடத்துல நடக்குது இந்த கதை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காதலி பூஜா ஹெக்டே, ஓகேவா, ருக்குமணி, அந்த காதலி வந்து சில காரணங்களால் அந்தமான் போயிடுறான். காதலியை தேடி அந்தமானுக்கு ஹீரோ போகிறார், ஓகேவா. அந்த இடத்துல அப்போ அந்த மக்களை இவர் மீட்டெடுத்தாரா இல்லையா, அவங்க முகத்தில் சிரிப்பை கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அந்த மண்ணிலேயே பிறந்து அந்த மண்ணுக்கான போராட வந்தவங்கிறது அங்கே ரிவீல் பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் பிறந்த மண்ணில் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்பதற்காக ஹீரோ வர்றாரு. அதற்கான ஒரு கதையம்சத்தை வடிவமைச்சு, அவர் பிறந்த மண்ணில் இவர் மீட்டெடுக்க போகிறாருங்கிறது முதல்ல எங்கேயுமே தெரியாத அளவுக்கு கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ட்ராவல், ஆனால் அந்த ட்ராவலில் கொஞ்சம் லேகாக இருக்குது. அதாவது இன்னும் விறுவிறுப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது தோணுது. அந்த மண்ணுக்கான மகன், அந்த மண்ணின் மகன் அப்படிங்கிறத வந்து பின்னாடி ரிவீல் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அதாவது வந்து சூர்யா பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா நெஞ்சுக்கும் வயிறுக்கும் நடுவில் ஒரு வேல் மாதிரி ஒரு சிம்பிளோடு தான் பிறந்தே வருவார் குழந்தையா. ஸோ அதெல்லாம் ரிவீல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே சார், இப்போ அந்த கதை இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஜிகர்தண்டா XX மாதிரி அந்த ஒரு படத்துடைய செகண்ட் ஹாஃப் மாதிரியே ஒரு தோற்றம் போச்சு. ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆடியன்ஸ் ரிவ்யூவும் அப்படி தான் இருந்தது. அந்த ஒரு சாயல் இருந்ததோ இல்லை, ஜிகர்தண்டா XXனுடைய சாயல் இதில் இருக்கிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாது. படம் பார்த்துட்டு வெளியிட வர ஆடியன்ஸ் கூட ஜிகர்தண்டா மாதிரியே இருக்குது அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அதையும் நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சாயல் இருந்தாலும் படத்தை எப்படி வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு அதாவது வந்து ஆரம்பித்து ஒரு ட்ராக்கில் போகும்போது ஒரு சின்ன சலிப்பு இருக்குது நமக்கு. என்னடா விளக்கமான கதை ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்தமானுக்கு போய் சூர்யா லேண்ட் ஆனோன்னா அங்கே வேறு மாதிரியான ஒரு ட்ராவல். அதாவது வந்து நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள், முடிச்செல்லாம் நிறையா முடிச்சு போட்டு அந்த முடிச்செல்லாம் அவுத்து எப்படி வந்து அந்த மக்கள் வந்து போராடி இவர் ஜெயிக்கிறாரு. அதாவது வந்து சூர்யா வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு மேடை மாதிரி ஒரு இடத்துல நிற்பார், ஒரு கோயிலுக்கு முன்னாடி நிற்பார். மக்கள் வந்து இந்த கோயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நாசரோட பையனும் அதை திறக்க அனுமதிக்காமல் பல வருஷங்களை கோயிலில் பூட்டி வச்சுருப்பாங்க. அதில் வர ஒரு வில்லன், அதாவது வந்து வில்லன்னா மெயின் வில்லன் இல்லை, அவர் வந்து நம்ம பூஜா ஹெக்டேட்டில் லைட்டாக சேட்டை பண்ணுற மாதிரி பேசுவார். அந்த கோவத்தில் சூர்யா வந்து ஒரு தட்டுவார். அந்த கோயில் கதவு அப்படியே திறந்துடும். அந்த திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து லோ ஆங்கிலேருந்து ஒரு ஷாட் வைப்பாங்க, இங்கே ரிவர்ஸ் ஷாட் ஒன்று வைப்பாங்க. அதாவது வந்து சாமியை கும்பிட்ற மாதிரி எல்லாரும் கும்பிடுவாங்க, மக்கள் எல்லாமே கும்பிடுவாங்க, சாமி அப்படின்னு கும்பிடுவாங்க. அங்கே சிம்பாலிக்காக அந்த சாமியும் கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த நாங்கள் கும்பிட்ற சாமி சூர்யா தான்
அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம் இருக்கார்ல, அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ யோகி பாபு மாதிரி நடிக்க, அதாவது சிரிப்பே வராமல் பண்ணக்கூடிய ஒரு காமெடியன்லாம் இப்போ சினிமாவில் பெரிய சிரிப்பு நடிகராக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் நம்ம ஜெயராமை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, சிரிப்பு டாக்டருங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்து யாரை வேணாலும் சிரிப்பு காட்டிடுவார் ஜெயராம். அதுதான் அவருடைய தொழில். அவருக்கு தான் படிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஊர் மக்களை யாரையுமே சிரிப்பு காட்ட முடியல. எங்கேயுமே ஊர் மக்கள் சிரிக்கல. என்னென்னமோ ஜோக் பண்ணி என்னென்னமோ ஜோக்கெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் ஊர் மக்கள் சிரிக்கலை. அப்போது ஏன் நான் இவ்வளோ ஜோக் சொல்கிறேன், யாருமே சிரிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது அவர் அந்த 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 ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது வந்து இவங்க வந்து பயத்தையும் இந்த அடிமைத்தனத்தையுமே பார்த்து வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கு சிரிப்புனாலே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பேஸ்மெண்ட் இதுதான். இங்கே இந்த மக்களை பின்னாடி எப்படி சூர்யா வந்து போராடி சிரிக்க வைக்கிறாரு, எல்லார் முகத்துலையும் எப்படி சிரிப்பை கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் பேஸ். ஓகே சார், அது கதைக்குள்ளே, ஏன்னா இதுக்கு மேலே ரிவீல் பண்ண மொத்த கதையும் சொல்லியிருந்த மாதிரி ஆயிரு சார். கதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். படத்தில் நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தது, சில நேரங்களில் அது மைனஸாகவும் இருந்தது, ஆனால் சிங்கிள் டேக்கில் ஷார்ட்ஸ் நிறைய எடுத்திருந்தாங்க. கேமரா ஒர்க் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருந்தது, கேமரா பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தது, எல்லாமே ஒரே சிங்கிள் டேக்கில் எடுத்த மாதிரி இருந்தது. சூர்யா அவர்கள் நடித்த காட்சியுமே நிறைய இது சிங்கிள் டேக்கில் எடுத்த மாதிரி இருந்தது சார். ஆமாம், அந்த கனிமா சாங் இல்லையா, ஆத்தி சந்தனக்கட்டை, அந்த சாங் ஆரம்பித்தோடனே தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ், பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த இடத்துல அவரை நினைக்காமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கார். பாடல்கள், எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குது. ஆத்தி சந்தனக்கட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பூக்கள், எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குது. இந்த பாட்டில், இந்த குரூப் டான்ஸில் சந்தோஷ் நாராயணனும் வந்து இறங்கி ஆடுறாரு, பிரமாதமாக இருக்குது. சூர்யாவும் ஆடுறாங்க, பூஜா ஆக்டிவும் ஆடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 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 ஃபைட் சீன் போகுது, ஒரு டயலாக் சீன் போகுது, ஒரு திருப்பி சாங் வந்து ஆடுறாரு. இந்த மாதிரி அந்த சாங்கை சிங்கிள் டேக்கில், அதாவது 15 நிமிஷம் சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு சிங்கிள் டேக் போகிறோம்னா இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்க. 400 பேரும் அதே வேவ் லென்த்தில் இருக்கணும், 400 பேரும் அதே சிங்க் ஆகி நடிக்கணும். அப்படி ஒரு பிரமாதமான விஷயத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் பண்ணியிருக்காரு. அந்த போர்ஷன் நல்லா இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே சார், நிச்சயமாக அது நிறைய இடங்கள், அப்போ அந்த அந்தமானுக்கு போனதுக்கு பிறகு இந்த சிகரெட் காட்சிகள், நிறைய காட்சிகள் சிங்கிள் டேக்கில் இல்லை, நிறையாவே பார்த்தீங்கன்னா லென்த்தான ஷார்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அதாவது வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கட் பண்ணி, இன்னொரு க்ளோஸ் கட் பண்ணி, ஒரு சஜஷன் கட் பண்ணிலாம் எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் லென்த்தாக ஷார்ட்ஸ் இருந்தால் கூட பார்க்குறதுக்கு லட்டாக இருக்குது. கேமரா ஒர்க்லாம் செமையாக இருக்குது. பாடல்கள், பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? பாடல்கள் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதாவது வந்து சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடித்து தூக்கிட்டார். எல்லா பாடல்களும் பட்டை கிளப்புற அளவு பண்ணி விட்டார். ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஆத்தி சந்தனக்கட்டை பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆகி போச்சு. கண்ணாடி பூக்கள் பாட்டு பெரிய ஹிட் ஆகி போச்சு. என்ன தான் சந்தோஷ் நாராயணன் பாட்டு போட்டிருந்தாலும் சரி, ரீட்டா ஐ லவ் யூ அந்த பாட்டுக்கு வந்து சூர்யாவும் பூஜாக்டும் லைட்டாக மூமெண்ட்ஸ் கொடுத்து லைட்டாக இது பண்ணும்போது அது வேற ஒரு வைப்பாக இருந்துச்சு. பார்க்கும்போது ஒன்றே தோணுச்சு, என்ன அப்படின்னா, ஐயோ இளையராஜா நோட்டீஸ் கொடுத்துருவாரே, ஐயோ சிக்கலில் மாட்டிட்டாங்களே, 4 கோடி கேட்க போகிறாரா 5 கோடி கேட்க போகிறாரான்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வந்தால் கூட அந்த பாடல் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இனிமையான அந்த பாடல், அதை கேட்கும் போதே ஒரு வைப்புங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அந்த பாடல் கொடுக்குது. என்னதான் இருந்தாலும் இளையராஜா தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணுது. பாடலில் கேட்கும்போது நிச்சயமாக அப்படி தான் சார் தோணுது. ஏன்னா இப்போ வர எல்லா படங்கள்லையுமே ஒரு பாட்டு கம்பல்சரி மியூசிக் டைரக்டர் இளையராஜான்னு இப்போ பேரை சேர்த்துக்கணும் போல, ஏன்னா அவருடைய பாட்டு 2 தூக்கி போட்டுறாங்க. அதாவது பாட்டுக்கு ராயல்ட்டி கேட்குறது தப்பு, ஓகேவா, அவர் தயாரிப்பாளரா. ஆனால் இவருடைய பாட்டு இத்தனை காலம் கழித்து இப்படி ரசிக்கிறாங்களே அப்படின்னா ராயல்ட்டி கேட்டால் கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை ஃபுல்ஃபில்லாக ஆக்குது சார், அது நிச்சயமாக ஒத்துக்கிட்டு ஆகணும். குறிப்பாக இந்த கதையே வந்து இப்படி மண் சார்ந்து விடுதலை இப்படின்னு போனால் கூட ஒரு கேரக்டரை வச்சு தான் நகருது, ஹீரோவை வச்சு இல்லை, ஹீரோயினியை வச்சு. ஏன்னா ஹீரோ எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஹீரோயினிலேருந்து தான் காட்டுறாங்க. பொதுவாக கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் அது பெரும்பாலும் பெரிதாக இருக்காது. இந்த படத்தில் சொல்லியிருந்தாரு அவங்க மனைவிக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தார். கரெக்டாக அந்த படத்தில் கதை முழுக்க அந்த ருக்மணி கதாபாத்திரத்தை வைத்தே நகருதே சார். ஆமாம், ருக்மணி கதாபாத்திரம்க்கு என்ன அப்படின்னா, சூர்யாவுடைய காதலி அடிதடி இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த வெட்டு குத்து கொலையெல்லாம் அவங்க வேணாங்கிறாங்க. இவர் வந்து சரி நான் வந்து அதெல்லாம் விட்டுறேங்கிறாரு. ஆனால் அவரால் விட முடியலன்னும் போது அவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. அவங்கள கோச்சிட்டு போனவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே இருக்கான்னு தேடி போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு. மறுபடியும் நான் அடிதடியெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனை வரும்.
மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து மறுபடியும் பிரச்சனை வருது. அந்த மாதிரி நிறைய அந்த படத்தில் ட்ராவல் இருக்குது. பூஜா ஹெக்டேயை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகாக, அதாவது வந்து அவங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் சார் படத்தில் ஒரு அக்கப்போர் சார், அவர் அடிதடி பண்ணது, சண்டை போட்டது, வெட்டு குத்து எல்லாமே 3 தடவை நடந்ததுமே ருக்மணிக்காக தான். ஆனால் விட்டு போனதுமோ ருக்மணிங்கிற மாதிரி இருந்துச்சு. முதல்ல அவங்க வளர்ப்பாப்பாவோட கையை வெட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ருக்மணிக்காக தான். இல்லைன்னா ஆனால் அந்த இடத்துலேயே வந்து அது லாஜிக் இடிக்குது. சரி, லாஜிக்லாம் நம்ம சினிமாவில் பார்க்க வேண்டாம். இல்லை, அது கடைசி வரையும் ருக்மணி அப்படியே அமைதியாக நகர்ந்துட்டாங்க. எனிவேஸ், கதை ஓவராலாக பார்க்கும்போது நன்றாக இருக்குது. திரைப்படமும் ஒரு கம்பேக் திரைப்படமாக தான் சூர்யாவுக்கும் அமைஞ்சிருக்கு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது வந்து பெரிய லெவலில் வந்து ஆக்ஷனு, அந்த டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சூர்யாவோட நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. பண்பட்ட நடிகர் சூர்யா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. சூர்யா பொறுத்த வரைக்கும் சூரரை போட்ட மாதிரியான படங்கள்லாம் படிச்சிருக்காரு. ஜெய் பீம்லாம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் சூர்யா தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. இந்த படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும் நிச்சயமாக. அதாவது இது சார் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இது ரெகுலரான டெம்ப்ளேட் படம் தான், தமிழ் சினிமா ரெகுலரான கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. அந்த கதையை வந்து பார்க்குறபடி, ரசிக்கிறபடி, என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜோட டெம்ப்ளேட் கதைன்னு கூட நம்ம சொல்லலாம். இருந்தாலும் எல்லாரும் விரும்புகிறாங்க, பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. இல்லை, இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கார்த்திக் சுப்ராஜ் படம்னு எடுத்துக்கலாம்னு தோணுச்சா, இல்லை சூர்யா அவர்களுடைய படம் எடுத்துக்கலாம்? இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் சூர்யா நடிச்சிருந்தான்னு சொல்லலாம். சூர்யா வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்தான்னு சொல்லலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சூர்யாக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு, அந்த விஷயங்கள், சென்டிமெண்ட் சீனு, ஃபைட்டு கீட்டு எல்லாமே இருக்குது படத்துக்குள்ள. இருந்தாலும் அங்கே அடிமையாக இருக்கிற மக்கள், அதுக்கு நடுவில் ஒரு நடக்கிற போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது கார்த்திக் சுப்ராஜ் சமயத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனுடைய சாயல் இது இருக்கிறது தவிர்க்கவே முடியல. நிச்சயமாக சார். இப்போ ஓவரால் படம் வந்து வெற்றின்னு எடுத்துக்கலாம். நகைச்சுவையும் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சூர்யா அவர்களுமே இந்த படத்தை பெரிதும் நம்பியிருந்தார் இல்லையா? இது அடுத்த திரைப்படத்துக்கு எந்தளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்? ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ இது எந்தளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்? இந்த கதாபாத்திரத்துலையுமே இன்னொன்று சொல்லணும் சார், கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதில் ஃபஸ்ட்டு தளபதிக்கு ஒரு டைட்டில் கார்டு ஒன்று போடுறாங்க, அந்த ஒரு பிக்சர் ஒன்று எடிட் பண்ணி, பிறகு தலை அஜித்துக்கு ஒன்று போடுறாங்க. இப்போ சூர்யாவுக்கு போட்டிருந்தாங்க அந்த இன்ட்ரோவே. சூர்யா பார்த்தீங்களா? அந்த லியோவில் விஜய்க்கு பண்ண மாதிரி, அஜித்துக்கு குட் பேட் அக்லியில் பண்ண மாதிரி சூர்யாவுக்கும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், அஜித் விஜய் எந்த அளவுக்கு லீடிங் ஆர்டிஸ்ட்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆர்டிஸ்டோ சூர்யா. அவருக்கும் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து சூர்யாக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சில ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் கூட படத்தில் இருக்குது. அவங்க சூர்யா ஃபேன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சூர்யாவுடைய அதாவது ஃபைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. உண்மையாலுமே கடும் முயற்சி எடுத்து ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காண்டி, அப்படி நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நடிகர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போ படம் ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய அந்த ஒரு வெரைட்டி ஆஃப் சூர்யா காட்டுவாங்க. அதாவது காமிக்ஸ் மாதிரி வரைஞ்சி ஒரு சூர்யாவா, அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அந்த பூஜா கிட்டே வந்து பழைய சூர்யாவோட போட்டோ ஒன்றுக்கு வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து ஆரம்ப கால சூர்யாவோடைய போட்டோ அதில் இருக்கும். அதுவும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் எந்த படம் பண்ணாலும் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பேர்லாம் பண்ண மாட்டார். சைடில் ஜானி பட போஸ்ட் வைக்கிறாங்க, ஜானி படத்தை வந்து ஒரு பாட்டு வைக்கிறாங்க. ரஜினியோட அந்த கெட்டப்பே பாருங்களேன், ஜானியில் அந்த முடி வெட்டு வரல அந்த ரஜினிகாந்த், அந்த கெட்டப்பும் சூர்யா கெட்டப்பையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அந்த சாயல் கண்டிப்பாக இருக்கும். ஓவராலாக அந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கு. ஸோ ஒரு டீசெண்டான திரைப்படம், ஒரு வெற்றி திரைப்படமாக சூர்யா அவர்களுக்கு மாறி இருக்குது. அப்படி தான் நம்மளும் பார்க்குறோம், ரிவ்யூவும் அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன மாறுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ரெட்ரோவுடைய கலெக்ஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் சார். நிச்சயமாக அது ஒரு பெரிய கலெக்ஷனாக தான் இருக்க போகுது, என்னங்கிறத நம்ம பேசுவோம். அப்போ எப்படியும் அடுத்த வீடியோவில் ரெட்ரோ இத்தனை நாள் இத்தனை கோடி வசூல்னு பேசுவோம். ஆமாம், அஜித் விஜய்க்கு பேசுகிறோம்ல, இப்போ சூர்யாவுக்கும் பேசுவோம். தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷம் தான் சார். அந்த அளவுக்கு ஒரு முயற்சி இல்லை. நல்ல படங்கள் வரணும். இப்போ வந்து ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டெம்ப்ளேட் கதை தான், ஆனால் அதை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்காவது படங்கள் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற மரியாதை. ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்குற மாதிரியா எல்லாரும் நிச்சயமாக பார்ப்பாங்க படத்தை. அந்த அளவுக்கு வந்து படம் நல்லா இருக்கு, தரமாக இருக்குன்னு சொல்லலாம். டீசெண்டாக இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் புரியும்படியான கதை, எல்லாருமே ஃபேமிலியாக போகிற மாதிரி ஒரு சூழல் தான் அந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சார் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது இந்த திரைப்படம்னு. நேரம் கொடுத்ததற்கு நன்றி.